நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் தினமகிழ் செய்திகள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் தினமகிழ் செய்திகள். உங்கள் கைகளில் உடனுக்குடன் தினமகிழ் செய்திகள். உலகமெங்கும் உடனுக்குடன் உங்கள் தினமகிழ் செய்திகள். தினமகிழ் செய்திகள் தினம் தினம் பாருங்கள். பிரேக்கிங் நியூஸ் உடனுக்குடன். பிரேக்கிங் நியூஸ் உடனுக்குடன். வணக்கம். உங்கள் தின மகிழ் செய்திகள். மதுரை மத்திய தொகுதி வெற்றி வேட்பாளர் எம்ஜிஆர் சக்கரவர்த்தி அவர்கள் தென்னத்தோப்பு சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பதற்காக திடீர் நகர், மேலவாசல், மீனாட்சி பஜார், மணிநகர், பேச்சியம்மன் கோவில் தெருவு, மங்கையர்கரசி தெரு, அண்ணா புட்டுத்தோப்பு, எஸ்எஸ் காலனி போன்ற இடங்களில் கடும் வெயிலில் பிரசாரம் செய்தார். மேலும் மதுரை மத்திய தொகுதி மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் என்றும், எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் என்று திமுக அதிமுக ஆட்சியை மக்கள் விரட்ட வேண்டும் என்றும், சின்னம்மாவின் மத்திய தொகுதியில் உங்களில் ஒருவனாக மக்களுக்காக பாடுபடுவேன் என்றும், மேலும் இதில் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு ஓட்டல் தவமணி, மத்திய தொகுதி தேர்தல் பணிக்குழு எல்லிஸ் நகர் சங்கரையா, பாண்டிய கழக பொருளாளர் சக்தி துணைத் தலைவர் ஞானசேகர், மகளிர் விசாலாட்சி, பாரதிராஜா குமார பாண்டி, இளவெடுதி ஆகியோர் கலந்து கொண்டனர். அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் மீண்டும் தவறு செய்தவர்களை தயவு செய்து தேர்ந்தெடுத்து விடாதீர்கள். 10 ஆண்டுகளாக இருந்த இதற்கு முன்னால் எம்எல்ஏவும் அமைச்சராகவும் இருந்தவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இந்த மதுரை மாநகரை குப்பை நகரமாக ஆக்கிவிட்டு சென்று விட்டார். இந்த குப்பை நகரம் பேர் எடுக்கிறதுக்கு அவரை நம்ம தேர்ந்தெடுத்தோம். கொஞ்சம் யோசிங்க, ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. குப்பை நகரம் ஆக்கிட்டு எங்க பார்த்தாலும் குப்பை குளமா தான் இருக்கு. மீனாட்சி மகளுக்கு சுற்றி ஒரு வர்றவங்களுக்கு ஒரு டாய்லெட் வசதி கூட இல்லை. இப்ப நம்ம மேலாசல் போயிட்டு வந்தேன், சுத்தி சாக்கடை தான் ஓடுது. சுத்தி சாக்கடை, இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் சகிச்சுக்கிடுவீங்க. அவங்க கொடுக்குற 500 1000 வாங்கிட்டு இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னைக்குதான் நாடு திருந்தோம். தயவு செய்து இதற்கு ஏற்கனவே அவர் வந்து நம்ம கட்டின வரி பணத்தை பூரா கொள்ளையடிச்சாங்க. 200 கோடி 300 கோடி ஊழல் ஊழல் மன்னன்களா தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம். தயவு செய்து யோசிங்க. அடுத்து எவரோ சுந்தரிசிங்க மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காங்க. நம்ம மதுரை மத்திய தொகுதியை பற்றி என்ன தெரியும்? நான் இங்கே பிறந்து வளர்ந்த எஸ்எஸ் காலில் தான் இருக்கிறேன். அதனால உங்களோட உங்களை ஒருத்தனா இருக்கிறேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக ஓட்டு கேட்கிறேன். உங்களுக்குலாம் நல்ல செய்யணும் வந்திருக்கிறேன். அப்புறம் நீங்க தான் யோசிக்கணும். இந்த திருடை வேணுமா, கொள்ளையங்க வேணுமா, இல்லை யார் வேணும், நம்ம இங்கே இருக்கிற ஆள் வேணுமா, நம்ம ஏதாவது சந்தேகம் நம்ம கேட்கல. அவங்களுடைய வாழ்வாதாரம் என்னன்னு தெரியல. இந்த மரக்கடை காலி, அது மட்டும் இல்லை. இந்த பாருங்க, இந்த பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல கடை அடிச்சாங்கல்ல, கடையை கட்டினாங்கல்ல, எவ்வளவு கடை கட்டி முடிச்சு 5 வருஷம் ஆச்சு. அந்த 5 வருஷமா அவங்க வந்து ஏடிஎம்கே டிஎம்கே பேரம் பேசிக்கிட்டு இருக்கு. 2 பேரும் கூட்டுக்கலானீங்க. ஏடிஎம்கே டிஆர் 2 பேரும் கூட்டுக்கலானீங்க. இதுக்கு பிஜேபி வேற ஒத்து கூட்டிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் இங்க எவ்வளவு நாள் தப்பு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த 2 பேரும் கொள்ளையடிச்சிட்டு இருக்க. அதை வந்து திறக்கவே இல்லை. அந்த 500 பேருக்கு அந்த காம்ப்ளெக்ஸ்ல உள்ளவங்க கடைகளுக்குலாம் என்ன நிலைமை ஆகும் பாருங்க. அந்த கடையும் திறக்கல, இந்த மரக்கடை திறக்கல. இப்படி இது போக இல்லாம புது மண்டபத்துல நிறைய காலி பண்ணிட்டாங்க. அந்த மீனாட்சி அம்மன் கோயில் புது மண்டபத்துல எல்லாரும் காலி பண்ணிட்டு அவங்களுக்கு வேற கடையை கொடுக்கல. இப்படி எல்லாரும் இந்த மாதிரி மக்களை இம்சை பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க அவங்களுக்கே ஓட்டு போடுங்க. மறுபடியும் அவங்களுக்கே ஓட்டு போடுங்க. உங்களை பூரா குடும்பப்படுத்துறவங்க ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்னத்த பண்றது? அதனால தயவு செஞ்சு யோசிங்க. பழையபடி உங்களை வரிப்பணத்தை பூரா கொள்ளையடிச்சு போயிட்டு இருக்கான். அவங்களெல்லாம் திரும்ப தேர்ந்தெடுத்தீங்கன்னா அப்புறம் மக்களுக்கு யார் தான் நல்லது செய்வா? தயவு செய்து உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். நல்லபடியா ஒரு நல்ல வேட்பாளர் தேர்ந்தெடுங்க. உங்க கையில தான் இருக்கு. ஒரு நிமிஷம் யோசிங்கன்னா நல்ல வேட்பாளர் வந்துருவாங்க. யோசிங்க கொஞ்சம். இல்லைன்னா 5 வருஷம் ரவுடி சேர்ந்த ஆட்சி தான் நடக்கும். பார்த்துங்க. நம்ம பிள்ளைய வெளியே போக முடியாது. பொம்பளை பிள்ளைங்க வெளியே போக முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஆட்சி இன்னொரு 5 வருஷம் வந்துடும். திமுகவுக்கும் போடாதீங்க, அதிமுகவுக்கும் போடாதீங்க. பிடிஎம்எம்கே புரட்சியில மக்கள் மன்ற கழகத்துக்கு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் ஆட்சி பெற்றிருக்குன்னா தென்னத்தோப்புக்கு போடுங்க. நல்ல ஒரு நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு நல்லபடியா நடக்கும். அதான் சொல்ல முடியும். பார்த்துங்க. நன்றி நன்றி நன்றி. பிரேக்கிங் நியூஸ் உடனுக்குடன். பிரேக்கிங் நியூஸ் உடனுக்குடன்.